சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 11th அக்கௌண்டன்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் ஒரு வழியாக எழுதி முடிச்சிட்டிங்கப்பா. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லீவுன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கிளாஸ் யாரும் வைக்க மாட்டாங்க. பட் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மேலே ரொம்ப மோசமானதான். கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்கப்பா. ஸோ இதை பற்றி அப்டேட்ஸை பார்த்தலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மாஸ் வேறு எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட் வந்துருச்சு. அந்த பேப்பர் கரெக்ஷன் எப்போ திருத்த போகிறாங்க அந்த அப்டேட் வந்துருச்சுப்பா. ஸோ இந்த அப்டேட் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆன்சர் கே பார்த்தலாம்ப்பா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஆன்சர் கீ வரப்போகுது. அண்ட் கிரேஸ் மாஸ் அப்டேட்ஸ், பேப்பர் எடிஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்காக வீடியோவாக உங்களுக்கு அதுதான் வரப்போகுதுப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுனீங்க? அக்கௌண்டன்சி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? 1 மார்க்கில் எப்படி கேட்டாங்க? அவுட் ஆஃப் 21 மார்க் எத்தனை மார்க் கரெக்டாக எழுதுனீங்க நீங்கள்? அதே மாதிரி 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எத்தனை 2 மார்க் கரெக்டாக எழுதுனீங்க? 2 மார்க்கில் கம்பல்சரி எப்படி எழுதுனீங்க? அண்ட் எல்லா 2 மார்க் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லையா? தியரி எப்படி கேட்டாங்க? சம்ஸ் எப்படி கேட்டாங்க? அதே மாதிரி 3 மார்க் வந்தீங்கன்னா 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? ஸோ அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரி கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? கண்டிப்பாக கம்பல்சரியில் ஒரு தியரி தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்ஸ்னால ஃபுல்லாக சம்ஸ்னால கம்பல்சரியில் தியரி கேட்டு மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதுனீங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விடுங்க. அதே மாதிரி 5 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா 5 மார்க்கில் எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். அதெல்லாம் எப்படி எழுதுனீங்க? கண்டிப்பாக ஈஸியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜேர்னல், லெட்ஜர், சப்ஸ்டடி புக்ஸ், ட்ரையல் பேலன்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கேட்டாங்க? ஸோ ஜேர்னல், லெட்ஜர் 5 மார்க் எதாவது வந்துச்சா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ரொம்ப சிம்பிளானது, இம்பார்ட்டன்ட் கூட. அக்கௌண்டன்சி எடுத்துட்டாலே ஸ்டார்டிங் அதான் கேட்பாங்க. ஸோ எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது, எந்த ஊரில் வைக்கிறாங்க, எந்த ஸ்கூல் பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா. பார்க்கலாம் எத்தனை ஸ்கூலில் வைக்கிறாங்கன்ட்டு. ஸோ இது என்ன ஒரு நெகட்டிவ்னா, இதில் ப்ரைவேட் ஸ்கூல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுப்பா. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்ட்டு சைன் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறவங்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்ப எனக்கு சம்மந்தம் சொல்லி லெட்டர் வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி வச்சுட்டு வைக்கிற பட்சத்தில் ரைட் யாரும் வந்தால் கூட ஸோ அந்த லெட்டரை காட்டி வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க, பேரண்ட்ஸோட சம்மந்தோட தான் நாங்கள் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதான் ஒரு ட்ராபேக். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தா இப்போ அவளுக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் இந்த லீவ் டைமில் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? வச்சா சந்தோஷம் தான். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸே வாங்காமல் அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம் தான். பட் ப்ரைவேட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வச்சு தான் தீருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாகணும், ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரணும், சென்டம் ரிசல்ட்ஸ் வரணும். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா மாணவர்களை போட்டு படிக்க வைப்பாங்க. வேறு வழி ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இன்னும் இப்படி பண்ணுறாங்க, லீவ் டைம் கூட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தம் பட முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, காசு கட்டுறீங்கப்பா. ஸோ பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. காசு கட்டி படிக்க வைக்கிறோம், ஸ்கூல் போடணும், ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் படிச்சா அடுத்த காலேஜில் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ நானும் ஒரு காலத்தில் அப்படி நம்பணும் தான். காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம். பட் அவ்வளோதான். ஃபஸ்ட் இயர் ஒரு ஜாலியாக இருப்பீங்க. அப்புறம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சிடும். வேலையோட அவசியம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லைஃப்பில் என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு மென்னாக மாறிடுவீங்க. அப்புறம் தேர்ட் இயர் போகும்போது அவ்வளோதான். ஸோ காலேஜ் முடிக்கும் போதெல்லாம் வேலை தேடி அலையும் போதெல்லாம் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அப்போ புரியும் பையனா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ எனிவேஸ்ப்பா, உங்களுக்கான பேப்பர் எடிஷன் அப்டேட்ஸ் நாளைக்கு ஈவினிங் வந்துரும்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. A to Z எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு அதுதான் வரப்போதுப்பா. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நினச்சிட்டு எங்கேயும் வெளியே போய் சுற்றாதீங்கப்பா. ஸோ ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th பையன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச சந்தோஷத்தில் கிணத்துல போய் குளிச்சிருக்காங்க போல். ஸோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்போ அவர் நம்ம கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. நீச்சல் தெரியாமல் எங்கேயும் போகாதீங்க. தெரிஞ்சாலுமே போகாதீங்க. கிணத்துக்குலாம் எதுக்கு வேணாம், வீட்டிலே குளிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் மேலே இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிற வீடியோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.